நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி மல்வத்து ஓயாவின் தாழ்நில பகுதியை அண்மித்த வெங்கலசெட்டிக்குளம், மடு, முசலி மற்றும் நானாட்டான் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இவ்வாறு வெள்ளப்பெருக்கு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மகா ஓயா, ஏராவூர் பற்று மற்றும் கோரளைப்பற்று பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட முந்தனி ஆற்றுக்கு அருகில் வசிக்கும் மக்கள் வெள்ள அபாயம் குறித்து அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தெம்புலாகல, எச்சிலம்பட்டை, ஹிங்குராங்கொட, கந்தளாய், கிண்ணியா, கோரளைப்பற்று வடக்கு, லங்காபுர, மெதிரிகிரிய, மூதூர், சேருவில, தாமன்கடுவ, தம்மலகாமம், வெளிக்கந்த ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் மகாவலி ஆற்றுக்கு அருகில் வசிப்பவர்கள் வெள்ள அபாயம் குறித்து அவதானமாக செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக பல நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அதன்படி ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் 30 வான்கதவுகளில் 10 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும், கலா ஓயாவில் வினாடிக்கு 12,063 கன அடி நீர் கொள்ளளவு வெளியேற்றப்படுவதாகவும் நீர்த்தேக்கத்திற்கு பொறுப்பான பொறியியலாளர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் உள்கிட்டிய ரத்கிந்த நீர்த்தேக்கத்தின் அனைத்து வான்கதவுகளும் தலா 2 மீட்டர் அளவிற்கு திறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை தொடர்ந்தும் பெய்து வரும் மழை காரணமாக சோமாவதிய, சுங்காவில 36ஆம் கட்டை பகுதி மற்றும் அவுகன, கெக்கிராவு வீதியிலும் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொட்டிப்பிலி தெரிவித்துள்ளார். மேலும் மண்சரிவு தொடர்பான முன்கூட்டிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை அறிவிப்பு நாளை காலை 8 மணி வரை அமுலில் இருக்கும் என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி கன்னி மாவட்டத்தில் உடுதும்புர, மாத்தளை மாவட்டத்தில் யடவத்த, உக்குவெல, ரத்தோட்ட மற்றும் வில்கமுவ ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ளோர் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பதுளை மாவட்டத்தில் பதுளை, பசறை, ஹாலியல, கன்னி மாவட்டத்தில் மெததும்பர, பாததும்பர, தொழுவ, குருநாகல் மாவட்டத்தில் ரிதிகம, மாத்தளை மாவட்டத்தில் லக்கல, பல்லேகம, அம்பன்கங்கை, கோரளை, பல்லேபொல, மாத்தளை மற்றும் நாவுல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் வசிப்போர் அவதானமாக இருக்குமாறும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.